ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் அப்டேட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் லீவு சாட்டர்டே. ஸோ லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் க்ளோசிங் எடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் ஒரு 331 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 98 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 19,211 பாயிண்ட்ஸ். டவ் ஜோன்ஸ் 42,654 பாயிண்ட்ஸ். S&P 500 41 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 5,958 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் காணாது ஆஃப்டர் கேசராமைன் டிமர்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது அந்த அல்ட்ராடெக்கும் கேசரம் அந்த இதில் வந்து 1:52 அந்த ரேஷியோவில் ஷேப் ரேஷியோ அதை ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். இது எனக்கு என்ன கொஸ்டின்னு தெரியல, டிமர்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அந்த நான் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து க்ளீனாக கேளுங்க. எனக்கு அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஆல்ரெடி அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் கேசராமும் அது வந்து மெர்ஜ் ஆயாச்சு. 1:52 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் கேட்டிருக்கிறது எனக்கு புரியலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் மேக்கோ ரெயில் அந்த ரிசல்ட்ஸை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க, அதுவும் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து சில அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றி. அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அந்த ஃபாரெக்ஸ் லேப்ஸஸ் குறிப்பாட்டு ஃபாரன்சிக் ஆடிட்டர் ரிப்போர்ட் நடத்துனாங்க. அவங்களோட அந்த ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் வந்து டிஸ்கிரபன்சிஸ் நடந்ததை ஆர்பிஐ வந்து ஃப்ராட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ட்ரெஷரி ஆப்ரேஷன் வந்து கிளாசிஃபைட் அஸ் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிளில் வந்திருக்குது. பட் என்னோட ஒப்பீனியன் இன்னும் ஃபுல் அப்டேட் வரல. அதாவது டெய்லியும் ஒவ்வொரு நியூஸ் வந்து இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வருது. நேற்றே நான் 3-4 நியூஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன் இண்டஸ்இண்ட் பேங்க்கில். ஸோ இது மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு நியூஸ் வருது. பட் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் மேபி இண்டஸ்இண்ட் பேங்க் க்ளீனாட்டு எல்லா இதுக்கும் விளக்கம் கொடுப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறேன். பட் எவ்ரி டிப் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். IOCL வந்து 2047 நாங்கள் $1 trillion ரெவன்யூ வந்து டச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக அவங்க புதுசாக டேட்டா சென்டர், நியூக்ளியர் பவர், பேட்ரி, மைனிங் செக்டர் இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து பண்ண இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதில் பேட்ரி மேனுஃபேக்சரிங்கும் போகிறது இருக்கிறதாட்டு IOCL இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் 28 13 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் ஆட்டு பெட்ரோகெமிக்கல் கெப்பாசிட்டியை நாங்கள் அட்டைன் பண்ணோம். 100 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபியூல் ரீட்டைலிங் டார்கெட்டை வந்து அட்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 2047 நெட் ஜீரோ எமிஷனை வந்து டச் பண்ணிடும்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் $4.25 பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த ஃபினான்ஷியல் 25 $6.25 $6.25 டோட்டலாக இந்த ஃபினான்ஷியல் 25 அவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிஸ் லெபார்டரிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 667 கோடி, ரெவன்யூ 2,536 கோடி. ₹30 பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் வந்து ஆந்திர பிரதேஷில் ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. அது யூனிட் 3 க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆப்ரேஷனுக்கு வருது. அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஃபண்டு ஒதுக்குறாங்க. ஸோ குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேசிஸில் ரெவன்யூ 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபாரெக்ஸ் கெயின் மூலமாட்டி உங்களுக்கு 10 கோடி கிடச்சிருக்கு இந்த குவார்டரில். அது வந்து ப்ரீவியஸ் இயரில் 2 கோடி லாஸில் இருந்துச்சு, ஃபாரெக்ஸ் லாஸில் இருந்துச்சு. பட் இப்போ 10 கோடி கெயின் ஆயிருக்கு. அது இந்த டாலர் ப்ரைஸ் மேலே போனது மேபி ரீசனாக இருக்கலாம். ஸோ ஃபுல் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் 2,191 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது 36.9% க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ நான் சொன்ன ஆந்திர பிரதேஷில் காக்கிநாடா ஓன்டாமினாடியா வில்லேஜில் வந்து க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்டு யூனிட் 3 இதுக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த கரண்ட் குவார்ட்டரில். அது கமர்ஷியல் ஆப்ரேஷனுக்கு வருது. 1,118 கோடி அவங்களோட அசட் வேல்யூ இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 755 கோடியாக இருந்தது, இப்போ 1,118 கோடியாக மாறுது இந்த ஃபினான்ஷியல் இயரில். இது டிவிஸ் லெபார்டரிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க, பட் ஃப்ரெஷ் என்ட்ரி ரிஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஹோல்சேல் ரெவன்யூ வந்து இந்தியாவில் ஐஃபோன் மூலமாட்டு, அதாவது அந்த ஐஃபோன்லேருந்து வந்த ரெவன்யூ 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்ச் குவார்ட்டரில். $2.53 பில்லியன் to $2.92 பில்லியன் அளவுக்கு இருக்குது இந்த மார்ச் குவார்ட்டர்லன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத்து தான். Q1 ஃபினான்ஷியல் 25 ஆப்பிள் ஐஃபோன் சொல்கிறது 28%, $2.92 பில்லியன். ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்தியாவோட ரெவன்யூவை விட இவங்க தாண்டி வந்திருக்கிறாங்க இந்தியாவில். ஸோ ஆப்பிள் ஐஃபோன் வந்து இந்தியாவில் அதிக பேர் வாங்குறாங்க. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். சாம்சங்கே பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்திருக்கிறாங்க. இது ஆப்பிள் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ் மேக்கோ ரயிலை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதோட ரிசல்ட்ஸை ப்ராஃபிட் வந்து 15% விழுந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ஜஸ்ட் 40 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 12% காலி.
ரெவன்யூ 17.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1346 கோடி. எபிட்டா 14.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 7.3% ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 75 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு 50,000 ஏஇடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஇடி அந்த கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்டில் அவங்களோட சப்சிடரி கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட இன்டர்நேஷனல் ஃபுட் பிரிண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்மேக்கோ டிஃபென்ஸ் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட்ல ஒரு 22,000 ஈக்விட்டி ஷேர் வந்து டைவர்ஸ்டும் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மேக்கோ ரயில் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம் போக முடியாது. ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா லாஸ்ட் மார்க்கெட்டில் 163 இருக்கு. பி ரேஷியோ 25 இருக்கு. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பங்குகளை நான் அவாய்ட் தான் பண்ணுறேன். ஏன்னா ஆர்விஎன்எல்லே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் இருக்குது. பட் அதோட வேல்யூஷனும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இது டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 572 கோடி ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாட்டு 572 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. கட்டிங் எட்ஜ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அது சம்மந்தமாட்டு தான் அந்த ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேஷியோ, ட்ரோன் டிடெக்ஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன் யூனிட்ஸ், இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஏஏபி சொல்யூஷன் மூலமாட்டு மேனுஃபேக்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து 572 கோடி. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏஏபி சொல்யூஷன் இந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 2210 கோடி கான்ட்ராக்ட் வந்து லாஸ்ட் மந்த் தான் இவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. எலக்ட்ரானிக் வேர்ஃபேர் சம்மந்தமாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து கிடச்சிச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆர்டர் கிடச்சிருக்கு. என்பிசிசி 1468 கோடி ஆக்ஷன் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நொய்டாவில் வந்து 446 ஃப்ளாட்ஸ் வந்து ப்ராஜெக்டில் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூலமாட்டு 1468 கோடி ரைஸ் பண்ணுறாங்க என்பிசிசி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் குறிப்பாக 2 வீலர் சேல்ஸோட அந்த மார்க்கெட் ஷேரை பார்த்துடலாம். ஸோ ஹோண்டா வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் 24% சேல்ஸ் அடி வாங்கியிருக்குது. அதே டிவிஎஸ் மோட்டாருக்கு 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுசுகிக்கு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யமஹா மோட்டார்ஸுக்கு 14% விழுந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோக்கு 73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டார் காப்புக்கு 43% விழுந்திருக்குது. இது போக பேஜியோ வெஹிக்கிள்ஸ் 11% விழுந்திருக்குது. ஏத்தர் எனர்ஜிக்கு 54% விழுந்திருக்குது. ஒக்கின்வா ஆட்டோடெக்கு வந்து 3200% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டோட்டல் அட்டனி பார்த்தீங்கன்னா சேல்ஸு 6% விழுந்திருக்குது. இந்த கம்பெனி எல்லா சேல்ஸையும் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் அதே மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இருக்கிறத விட சில கம்பெனி குறைஞ்சிருக்கு. அதாவது இப்போ இந்த ஏப்ரலில் வந்து 39% இருக்குது ஹோண்டாக்கு. அதே அவங்களோட மார்க்கெட் ஷேர் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 49% இருந்தது. இப்போ 10% குறைஞ்சிருக்கு. டிவிஎஸ் மோட்டாருக்கு 30% இருக்குது. பட் போன வருஷம் 23% இருந்தது. இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுசுகிக்கு 15%லேருந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே இவங்க யமஹா மோட்டார்ஸுக்கு 4% இருந்தது அப்படியே தான் இருக்குது. பஜாஜ் ஆட்டோவுக்கு 2% இருந்தது 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டார் கப்புக்கு 5% இருந்தது இப்போ 3% குறைஞ்சிருக்கு. ஏத்தர் எனர்ஜிக்கு 2% இருந்தது இப்போவும் 2% இருக்குது. பேஜோ வெஹிக்கிள்ஸுக்கு 0% இப்போ 0%. ஒக்கின்வா ஆட்டோடெக்கு 0% இப்போ 0% அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களோட சேல்ஸை வச்சு ஏப்ரலுக்கான மார்க்கெட் ஷேர் அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க. க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் $150 மில்லியன் அக்யூசிஷன் பண்ணுறாங்க கேஷ் டீல் மூலம் மட்டும்தான். ஸோ இது எப்படின்னா வெல்த் டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ கேஷ் பேசிஸில் அந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணுறோன்னு சொல்லி க்ரோ தரப்புலேருந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இது போக டாட்டா ஆட்டோகாமோ கேக்டர்னும் ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க நார்த் அமெரிக்காவில் அட்வான்ஸ் காம்போசிட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதாவது பர்சஞ்சருக்கு லைட் வெயிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணி கொடுக்குறதுல அந்த கம்பெனி ஸ்பெஷலிஸ்ட் இந்த டாட்டா ஆட்டோகாமோ. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள், அக்ரிகல்ச்சர் டிராக்டர்ஸ், இந்த மாதிரி ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் நான் ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பெஷலைஸ்டு. ஸோ அதை பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த 2 கம்பெனியுமே ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. டாட்டா ஆட்டோகாம் சிஸ்டம்ஸ், கேட்காம், இவங்க 2 பேருமே ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ வந்து பேங்க்ரப்சி கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஜென்சால் இன்ஜினியரிங்க்கு எதிராட்டு. ஏன்னா 218 கோடி இவங்க வந்து லோன் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே இது ஜென்சால் இன்ஜினியரில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும். ப்ரொமோட்டர் என்டிட்டி ஃபண்ட் எடுத்து நிறைய தவறான இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ ஐஆர்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு எதிராட்டு பேங்க்ரப்சி வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஜென்சால் இன்ஜினியரிங்க்கு எகென்ஸ்டாட்டு. இது ஐஆர்டிஏ கொடுத்த அப்டேட்டு. ஹியூண்டாயோட அந்த எக்ஸ்டர் அந்த கார் வந்து எஸ்யூவி செக்மெண்ட்டில் 1,50,000 சேல்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு ஜஸ்ட் 21 மந்த்ஸில். ஜூலை 10, 2023 தான் அதை லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணி 21 மந்த்ஸில் 1,50,000 யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுசுகி வந்து ஆசஸ் ரைடு கனெக்ட் டிஎஃப்டிடி எடிஷனில் வந்து ஒரு ஸ்கூட்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சுசுகி மோட்டார் சைக்கிள்
1,19,000 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து கொண்டு வராங்க. இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இந்தியாவில் இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சில்வர் கலர், அதாவது பேர்ல் மேட் அக்யூவா சில்வர் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேல ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே இருக்கும். அது போக இதோட ப்ரைஸ் 1,19,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுசுகி வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. வால்மார்ட் ஓன் பண்ணுற இந்த மிந்த்ரா அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேயும் அவங்களோட ஆப்ரேஷனை தொடங்க போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் 24ல் 31 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ க்ரோத் தான் 5,122 கோடி இருக்குது. இப்போ அவங்களோட இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை சிங்கப்பூருக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம், குளோபல் லெவலில் எக்ஸ்பென்ஷன் பண்ணுற ஐடியாவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா 1.8 crore ஷேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதில் வந்து 531 கோடிக்கு பிளாக் டீலில் அந்த ஷேரை வாங்கியிருக்காங்க. 288 ரூபா பர் ஷேர் வந்து ப்ரைஸ் வச்சு வாங்கியிருக்கிறாங்க. 3% டிஸ்கவுண்டில் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர். இது வந்து பார்த்தீங்கன்னா JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வாங்கியிருக்கிறாங்க. சன்ஃபார்மா வந்து USFDA ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நியூ டிவைஸ் இது வந்து ஸ்கின் டிசீஸை ட்ரீட் பண்ணக்கூடிய டிவைஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா USFDA அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கின் டிசீஸ் குறிப்பாட்டு ஆக்டினிக் கெரட்டோசஸ் இந்த டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ US நேஷனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட்லேயே இந்த டிசீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிவைஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ USFDA அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இது சன்ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. சப்பூர்ஜி பலன்ஜி குரூப் வந்து 28,500 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஹை ஈல்டிங் டெப்ட் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி டாடா சன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் இருக்குது. இப்போ $3.34 பில்லியன் ரைஸ் பண்ண போகிறாங்க, 28,500 கோடி. ஸோ இது 3 year நான் கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் மூலமாட்டு 19.75% ஆனுவல் ஈல்டு பெய்ட் அட் மெச்சூரிட்டி அந்த லெவலில் வச்சு ரைஸ் பண்ணுறாங்க. டஸ்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேர்ம் ஷீட் சைன் ஆகிறது May 15, செட்டில்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது May 21. இது சப்பூர்ஜி பலன்ஜி குரூப் கொடுத்த அப்டேட்டு. டிவிஎஸ் வந்து அவங்களோட சில ஸ்கூட்டர்ஸுக்கு iQube பேசஸ் ST வேரியன்ட்ஸுக்கு வந்து ப்ரைஸ் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் டிவிஎஸ் iQubeக்கு 1,27,000 இருந்துச்சு. இப்போ 1,09,000 மட்டும் குறைக்கிறாங்க. அதே டிவிஎஸ் iQube எஸ்ஸுக்கு 1,44,000 இருந்தது 1,18,000 குறைக்கிறாங்க. டிவிஎஸ் iQube STக்கு 1,56,000 இருந்தது 56,000 இருந்துச்சு. இப்போ 1,28,000 மட்டும் குறைக்கிறாங்க. டிவிஎஸ் iQube ST லார்ஜ் பேட்டரிக்கு 1,85,000 இருந்துச்சு. இப்போ 1,60,000 மட்டும் குறைக்கிறாங்க. ஸோ டிவிஎஸ் iQube மோஸ்ட்லி நிறைய EV கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இல்லை டாடா மோட்டார்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லியூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் வந்து IAC இந்தியாவில் இருந்தால் ரிமைனிங் 25% ஸ்டேக்கையும் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. 221 கோடி டீலுக்கு வந்து இந்த அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஓயோ வந்து 3,500 கார்பரேட் கிளைண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 25 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 20% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஓயோ கொடுத்த அப்டேட்டு. டாடா பவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த டிரான்ஸ்மிஷன் செக்மெண்ட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறிப்பாக ரெனோபிள் எனர்ஜி செக்மெண்ட்லையும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 27ல் 15 ஜிகாவாட் 84,200 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க டாடா பவர். இது டாடா பவர் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நிசான் வந்து 2 பிளான்ட் கார் அசம்பிளி பிளான்ட் வந்து ஜப்பானில் ஷட் டவுன் பண்ண போகிறதாட்ட அப்டேட்டு. இது போக 2 ஃபேக்ட்ரிஸ் வந்து மெக்சிகோலையும் ஷட் டவுன் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்குறாங்க நிசான். ஏன்னா கார் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நஷ்டத்தில் போகிறதுனால இதை பண்ணுறாங்க. தைவானிஸ் பிராண்டாக இருக்கிற ஃபாக்ஸ்கான் இவங்க தமிழ்நாட்டில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆப்பிள் ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இனி கர்நாடகாவில் வந்து ஷிப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூ யூனிட் கர்நாடகாவில் ஒன்று போட்டிருந்தாங்க. அங்கேருந்து அந்த ஐஃபோன் வந்து ஷிப்மெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபாக்ஸ்கானோட ஃபெசிலிட்டி பெங்களூரில் தேவான் ஹாலி அப்படிங்கிற இடத்துல தான் போட்டிருக்குது. 300 ஏக்கரில் போட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஷிப்மெண்ட் விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி ஃபாக்ஸ்கான் தரப்புலேருந்து இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹியூண்டாய் கொடுத்த அப்டேட்டு. ஹியூண்டாய் வந்து 7,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டும் 26 நியூ கார்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். இதில் 7,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு 20 வந்து இன்டர்னல் காம்பஷன் இன்ஜின் ICE காராட்டும் 6 வந்து எலக்ட்ரிக் கார்ஸு. ஸோ நல்ல ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியன்ட்ஸில் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி ஹியூண்டாய் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வேண்டி 7,000 கோடி இந்த வருஷம் மட்டுமே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பட் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. இப்போதைக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.